பிரைஸ் தி லார்ட். இந்த ரட்சிப்பின் வார்த்தையிலே உங்களை நான் சந்திக்கத்தில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு வார்த்தையை சொல்லி உங்களை நான் பலப்படுத்த விரும்புகிறேன். எரேமியாவின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 27வது வசனம் விதமாக சொல்லுவது, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ. இந்த வசனத்தை நீங்கள் ஒரு வேளை இந்த வசனத்தை இப்போ கேட்குறவங்கன்னு சொல்லலாம், இது எப்படி, இது எனக்கு இந்த மாதிரி ஒன்று நடந்ததே கிடையாது, உங்களுக்காக தான். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காணலான்னு வசனம் சொல்லுது. அவர் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, என்னால செய்ய முடியாத அதிசயமக்காரன் ஒன்று உண்டாப்பா, நான் செய்வேன்னு சொல்றாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையை பார்த்து சொல்றாரு, நான் செய்வேன், உங்கள் வாழ்க்கையில அதிசயங்களை செய்வேன், இன்னைக்கு செய்ய போறேன்னு சொல்றாரு. இன்னைக்கு செய்ய போறேன்னு சொல்றாரு. விசுவாசிங்க, தேவனுடைய மகிமையை காணுங்க. ஒரு உண்மை சம்பவத்தை நான் சொல்லி இந்த வார்த்தையை நான் முடிக்க விரும்புகிறேன். நம்ம போல கடுகளவு விசுவாசம் வைத்தனா மலையை பார்த்து அப்புறம் விட்டு போன்னு சொன்னா போகும் அப்படின்னு வேதத்தில் நம்மளுக்கு சொல்லியிருக்குது. ஒரு வயதான பாட்டி ஒருத்தவங்க அவங்க தண்ணி எடுக்க போகிறதுக்கு ஒரு மலையை தாண்டி அந்த பக்கம்தான் போயிட்டு அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க தண்ணி எடுத்துகிட்டு வரணும். அந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் அப்படியே செய்யும் போது ஒரே ஒரு பாட்டி மட்டும் என்ன பண்ணுறாங்களா, இந்த மலையை பார்த்து, ஆண்டவரே இந்த மலையை அப்புறம் போங்க, இன்னும் உங்களோட வசனத்தின் பிரகாரமாக நான் சொல்கிறேன், கடுகளவு விசுவாசம் இருந்தால் மலையை பார்த்து பேர்ந்து போனால் போகும்னு சொன்னீங்களே, இந்த மலை அப்புறம் போட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் அவங்க பார்க்குறாங்க, என்னடா இந்த பாட்டி இது மலையை பார்த்து போனால் போயிடுமா, என்ன பேச இந்த பாட்டி, வயசாயிடுச்சு அப்படின்னு அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஒரு நாள் இவங்க இந்த ஜபத்தை நிறுத்தவே இல்லை, விசுவாசத்தில் நிலைத்திருந்தார்கள். ஒரு நாள் ஒரு 10-15 கார் நின்றுச்சா, எல்லா டேப் வச்சு அளவு எடுக்கிறாங்களா, இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க. அப்படியும் போது கிராம மக்கள் எல்லாம் சேர்ந்து ஓடி போய், ஏன் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த ஆஃபீஸர் சொல்கிறாங்களாம், இல்லை இங்கே நேஷ்னல் ஹைவே வருது, நீங்கள் அதனால் என்ன பண்ணணும், இந்த மலை நடுவில் இருக்கிறதுனால இந்த மலையை உடைச்சி இதுக்கு நடுவில் பாதை போட போகிறோம் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அந்த பாட்டி சொன்னாங்களாம், என்னுடைய விசுவாசத்தை கர்த்தர் கண்டார், மலையை உடைக்கிறார் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்பேற்பட்ட விசுவாசத்தான் கர்த்தர் நம்மளிடத்துலேருந்து எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், விசுவாசத்தில் பலப்படுங்க, கர்த்தரிடத்திலிருந்து அதிசயமான காரியங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. Have a nice day. God bless you.